வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். 1955ஆம் ஆண்டு ஆக்ராவில் உள்ள ராம்லீலா மைதானத்தில் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஆற்றிய உரை வரலாற்று சிறப்பு மிக்கது. ஷெட்யூல்டு இன மக்களினுடைய நிலங்கள் மீண்டும் கைப்பற்றப்பட வேண்டும், உழுபவனுக்கே நிலம் சொந்தம் என்னும் சட்டம் ஆக்கப்பட வேண்டும் என்னும் 2 கோட்பாடுகளை முன்னிறுத்தி இனிமேல் நாம் தொடர்ந்து போராட வேண்டும். இனி போராட்டத்தை தவிர நமக்கு வேறு எந்த வழியும் இல்லை. என் வாழ்நாளில் மிஞ்சியிருக்கிற நாள்களை இந்த போராட்டத்திற்காகவே நான் செலவிடப் போகிறேன் என்றார் அம்பேத்கர். அப்போது அவர் ஒரு தொடரை அங்கு குறிப்பிட்டார். எப்படிப்பட்ட போராட்டம் என்றால், தூங்கி எழுந்தால் போராட்டம், பிறகு தூங்கும் வரை போராட்டம் என்றார் அம்பேத்கர். அதாவது விழித்திருக்கிற நேரத்திலே எல்லாம் போராடினாலே தவிர நாம் இதனை பெற்றுவிட முடியாது என்பது அவர் எண்ணமாக இருந்தது. அத்தனை உறுதியாக இருந்த அம்பேத்கர் அவர்கள் அதற்கு அடுத்த ஆண்டே மறைந்து போனார் என்பதுதான் மிகப்பெரிய வேதனை.